சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் கல்வியாளர்கள் இணைந்து நடத்தும் மாநில சுயாட்சி நாயகருக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த விழா எதற்காக என்றால், உறக்க சொல்லப்படாமல் விடப்படும் வெற்றியினுடைய அமைதியில பொய்களும் பரப்புரைகளும் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கும். அது நாட்டுக்கு நல்லதில்லை. அதனாலதான் இந்த விழா நடக்குது. இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய முனிரத்னம் உள்ளிட்ட கல்வியாளர்கள், நிகர்நில பல்கலைக்கழக வேந்தர்கள், துணைவேந்தர்கள், பேராசிரியர்கள், சுயநிதி பொறியியல் கல்லூரி கூட்டமைப்பு, தனியார் கலைக்கல்லூரிகள் கூட்டமைப்பு, அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களை சார்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. பங்கெடுத்து பாராட்டுரை வழங்கின கல்வியாளர்களுக்கு என்னுடைய நன்றி. இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. நாளைய தலைவர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க. சிஎம் ஆகி மக்களுக்கு தேவையான திட்டங்களை தீட்டினா, ஆஃப்டர் ஆல் ஒன்றிய அரசோட ஏஜென்டா நியமிக்கப்பட்ட டெம்பரவரியா இங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு கவர்னர் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியும் என்றால், மக்கள் போடுகிற ஓட்டுக்கு என்ன மரியாதை? எலெக்ஷன் எதுக்கு நடக்கணும்? ஆளுநர் பதவி என்பது எந்த பயனும் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க காலேஜ் இருக்கிற இடம் மாநில அரசோடது. உங்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட். மாணவர்களுக்கான உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு தர்றது ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனா உங்க யூனிவர்சிட்டியோட நிர்வாகத்தை கவனிக்கிற விசிய ஆளுநர் நியமிக்க முடியுமா? எந்த வகையில நியாயம்? அதனாலதான் கோர்ட்டுக்கு போவோம்னு டிசைட் பண்ண. மாண்புமை உச்சநீதிமன்றத்தின் நீதியரசர்கள் பர்த்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பினுடைய வழி நின்று தெளிவான தீர்ப்பை வழங்கி பல ஆண்டுகளாக நிலவன ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா பூனைக்கு மணி கட்டி இருக்காங்க. மாணவர்களான உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவதற்கு டெட்லைன் கொடுப்பாங்க. அது மாதிரி சட்டமன்றம் பாஸ் பண்ணக்கூடிய சட்டத்தின் மேல ஒரு மாசத்துக்குள்ள ஆளுநர் முடிவெடுக்கணும்னு டெட்லைன் செட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த தீர்ப்புல என்னென்ன சொல்லி இருக்காங்கன்னா, மசோதாவை நிறுத்தி வைக்கிறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள அரசுக்கு தெரிவிக்கணும். பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதா இருந்தா 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில் 2வது முறையா ஆளுநருக்கு வந்தா உடனடியாக ஒப்புதல் வழங்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. தமிழ்நாடு கவர்னர் நிறுத்தி வச்ச 10 மசோதாக்களும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தந்து தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு வச்சது மிகப்பெரிய வெற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படணும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்கள் விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம்.
நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்ல. இப்ப ரீசெண்டா கூட ஆளுநர் மாளிகையில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். நல்லா தான் பேசிட்டு வந்தோம். அரசியல் கொள்கை மாறுபாடுகள் இருந்தாலும் மனிதர்களுக்குள்ள பண்பாடு நட்புணர்வு காக்கப்படணும். நாளைக்கு இதே ஆளுநர் இடத்துல வேற யாராவது வந்து அவங்களும் இதையே செஞ்சா அவருடைய செயல்பாடுகளையும் எதிர்க்கத்தான் போகிறோம். ஆனா நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மோட உரிமையை எந்த காலத்திலையும் விட்டு தர மாட்டோம். இதுதான் என்னுடைய பாலிசி. ஆனா என்ன பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் நீங்க கேட்டீங்கன்னா இதே ஆளுநர் தொடரணும்னு தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்தாதான் நமக்கு மக்களிடத்துல இன்னும் செல்வாக்கு வந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு செல்வாக்கு போயிட்டே இருக்கும். செல்வாக்கு இல்ல அது வேற. இந்த தீர்ப்பை பத்தி நான் உங்ககிட்ட விவரிக்க காரணம், எதிர்காலத்தில் நீங்க வேலைகளுக்கு போகும்போதோ அல்லது வேறு இடங்களையோ அதிகார மேல்களா பாதிக்கப்பட்டீங்கன்னா நீங்க நடத்துற போராட்டம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு பிறகு வரப்போகக்கூடிய அத்தனை பேருக்கு தீர்வு சொல்லக்கூடியதா அமையணும். அடுத்து இந்தியாவில் இன்னும் தேவையான துறைகள்ல மாநிலங்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படாம இருக்கு.